தற்போது கிடைத்திருக்கிற செய்தி, கரூர் பெருந்துயரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறார். மத்திய அரசின் சார்பாக எந்த உதவிகளையும் செய்ய தயார் என்று தெரிவித்திருக்கிறார். இந்திய அளவில் நடைபெற்றிருக்கிற பெருந்துயரமாக கரூர் பெருந்துயரம் பார்க்கப்படுவதால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த கரூரில் இருந்து நம்முடைய தலைமைச் செய்தியாளர் ராஜேஷ் இணைஞ்சிருக்கிறார். ராஜேஷ், சொல்லுங்க, அரசு மருத்துவமனை வளாகத்துக்குள்ள பல கட்சிகளோட நிர்வாகிகளும் தொண்டர்களும் உதவி செய்வதற்காக வந்திருக்கதா சொன்னாங்க. உண்மையிலேயே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட பிறகு உறவினர்களுக்கான உதவிகளை தவிர வேற ஏதாவது உதவி எனக்கு தேவைப்படுற சூழல் இப்போ இருக்கா? நிச்சயமா நெல்சன், நீங்க யோசிச்சு பாருங்க. அவரு 11 மணிக்கு விஜய் இங்க வருவாருன்னு சொல்லியிருந்தாங்க கரூருக்கு. அதனால ஏறக்குறைய 9 அல்ல 10 மணிக்கெல்லாமே பெரிய அளவுல மக்கள் கூட்டம் வந்துட்டாங்க. ஆனா விஜய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:45 மணி, ஒரு 6 மணி அளவுல தான் அந்த இடத்துக்கே போய் அவர் சேரக்கூடிய ஒரு நிலை இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் ஒரு பசியோடு தான் இருந்தார்கள். காலையிலே 10 மணி அல்லது 11 மணிக்கு சேர்ந்தவர்கள் மாலை 7 மணி வரை அவர்கள் மதிய உணவு இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து எப்படியாவது விஜயை பார்த்து விட வேண்டும், தங்களுடைய மாவட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய அவரை பார்த்து ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று ஏதேதோ ஆசையில அவர்கள் இருந்தார்கள். ஆனால் எதிர்பாராத நேரத்திலே இந்த பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டது. இந்த அசம்பாவிதத்தில் பலரும் மயக்கம் அடைந்தார்கள். ஆனால் மயக்கம் அடையாத சிலரும் கூட, அதாவது உடன் வந்த உறவினர்களும் கூட உடல் சோர்வுற்று அவர்கள் ஒரு மயக்கம் அடையக்கூடிய நிலையிலே தான், அதிர்ச்சியான நிலையிலே தான் இருக்கின்றார்கள். எனவே அத்தனை பேரையும் கவனித்துக் கொள்வதற்கு போதுமான செவிலியர்களோ மருத்துவமனையிலோ இந்த மருத்துவமனையிலே கிடையாது. எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான நபர்கள் திபு என்று குவிந்து விட்டால் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன செய்வார்கள்? அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களிலே, பகல் நேரங்களில தான் அதிகமாக இருப்பார்கள். இரவு நேரங்களிலே 1-2 மருத்துவர்களும் தேவையான அளவுக்கு செவிலியர்களும் தான் இருப்பார்கள். எனவேதான் தன்னார்வலர்களாக நாம் முன்பே குறிப்பிட்டது போல இளைஞர்கள் சிலர் தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அங்கு காயமடைந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான இரவு உணவு, அவர்களுக்கு தேவையான பால், ஜூஸ் போன்றவற்றையெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை கேட்டறிந்து அவர்களால் முடிந்த ஒரு சிறு உதவியாக செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. வேடிக்கை பார்ப்பதற்காகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காக வரக்கூடியவர்களை கண்டறிந்து காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்துகின்றார்கள். தொடர்ந்து மருத்துவமனை பொறுத்தவரையில் ஒரு பரபரப்பான இடமாகத்தான் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. உறவினர்கள் ஒருபுறம் பதறி அழுது துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்ப்பதற்கே நம்மால் முடியவில்லை. மிகுந்த மனவேதனை படக்கூடிய அளவுதான் அது இருக்கின்றது. இறந்து கிடப்பவர்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் இருக்கின்றார்கள். 3 வயது குழந்தை முதல் 60 வயது முதியவர்கள் வரை பல பேர் இறந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சியை இந்த இடத்திலே பார்க்க முடிகின்றது. பல பேர் அந்த உறவினர்களை தொலைத்து விட்டும், உறவினர்களை இழந்து விட்டும் அவர்கள் சோகத்திலே மூழ்கி நிற்கின்றார்கள். இறந்தவர்களுடைய அந்த உடலை பார்த்து அழக்கூடிய அந்த உறவினர்களுக்கு தேற்றுவதற்கு கூட ஆள் இல்லாதவர்களும் கூட இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தவர்களும் இருக்கின்றார்கள். உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலரும் தங்களால் முடிந்த அந்த உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ குழுவினரும் தொடர்ந்து பல மணி நேரமாக இந்த ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களையும், வெளியிலே அந்த உள்நோயாளியாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களையும் காப்பாற்றுவதற்காக, அவர்களை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். நாம் முன்பே குறிப்பிட்டது போல பக்கத்து மாவட்டங்களிலிருந்து மருத்துவ குழுக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். கரூரினுடைய பிற மருத்துவமனைகளிலிருந்தும் மருத்துவர்களும் செவிலியர்களும் வர தொடங்கி இருக்கின்றார்கள். அவர்களும் இங்கு வந்திருக்கக்கூடிய அந்த காயம்பட்டவர்களுக்கு தேவையான சிகிச்சையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க இருப்பவர்களுக்கு அந்த காயம், உறவினர்களை இழந்த வலி என்பது ஒரு புறம் இருக்க, அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி இருக்கின்றது. என்ன நடந்தது, இது எப்படி நடந்தது, நமக்கா இப்படி நடந்தது என்று ஒவ்வொருவரும் பெரும் அதிர்ச்சியிலே இருக்கின்றார்கள். அந்த அதிர்ச்சியிலே இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழலிலே பல பேர் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அவர்களை அருகில் இருக்கக்கூடியவர்கள் தேற்றி அவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. நன்றி ராஜேஷ்.